பஸ் நீங்க சொன்ன கோயில் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா பிரீத்தி மேடத்தை எங்கேயுமே காணோம் பஸ். விக்ரம், ஹாஸ்டல்ல ஃப்ரெண்டு வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் விக்ரம். அவ எங்கேயுமே போல விக்ரம். ஏர்போர்ட்ல லிஸ்ட் கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். பிரீத்தி பேரே இல்ல விக்ரம். நீ வேற சும்மா இல்லாம சந்திரிகா கிட்ட சவால் விட்டுருக்க. மேடையில பிரீத்தி கையில மோதிரம் போடாம போனா நீயே உன் கையால அவளை வெளியே அனுப்புற மாதிரி ஆயிடும் விக்ரம். ஓ பிரீத்தி, எங்க இருக்க? விக்ரம், பாட்டி. விக்ரம், நான் சொன்னேன்ல, இதான் ஐபிஎஸ் வசந்தராஜ். இது என்னோட பேரு. ஹலோ விக்ரம். ஏன்பா, என் பேரன் விக்ரம நீ சின்ன வயசுல பாத்திருப்ப இல்ல? ஆமா மேடம். இப்ப ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு குழந்தைட்டாரு. ஆமா சார், எங்க பாஸ் டெய்லி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுவாப்ல. ஜஸ்ட் ஹியூமர் வேண்டாமா? ஓகே. என்ன விக்ரம், ரொம்ப டல்லா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல, முகத்துல கல்யாண கலையே இல்லையே, அதான் கேட்டேன். நிச்சயம் தானே சார் ஆக போகுது. அதுக்குள்ள கல்யாண கலை எதிர்பார்த்தா எப்படி? அம்மாடி முறைக்கிறாரு. வசந்த், விக்ரம பத்தி உனக்கு தெரியாது. எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அவன் முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனும் காமிச்சிக்க மாட்டான். அப்படியாப்பா? சரி மேடம், நாம கீழே வெயிட் பண்ணுவோம். விக்ரம் ரெடி ஆயிட்டு வர. ஆஃப் கோர்ஸ். ராஜா, பாட்டி சீக்கிரமா ரெடி ஆகு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. சரிங்க பாட்டி. என்ன? கீழே வெயிட் பண்றோம். ஓகே சார். தேங்க் யூ சார். இத பாருங்க, ஆளாளுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறதால ஒன்னும் நடக்க போறதில்ல. வெளியே போனா நாங்க வசமா மாட்டிக்குவோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் தான் மாட்டிக்க போறீங்க. அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. என்ன? பேசாம நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம். ஏன் அப்படி சொல்ற? பின்ன வேற என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணி நாம கூட மறைஞ்சு நின்னறலாம். ஆனா ஸ்ரீஜா மோதிரம் போட மேடைக்கு போய்த்தானே ஆகணும். அப்புறம் அந்த ஆபீசர் கண்ணில் படாம இருக்கணும். அப்படி பட்டுட்டோம்னா நம்ம திட்டம் டோட்டலா லாஸ் ஆயிடும். அதான் சொல்றேன், ஒண்ணு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்க, இல்ல தள்ளி போட்டுருங்க. அந்த பிரீத்திய வீட்டை விட்டு அனுப்ப இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது. அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னா ஸ்ரீஜா கையில விக்ரம் மோதிரம் போட்டே ஆகணும். என்னங்க இப்படி பேசுறீங்க? யாராவது புதகுலின்னு தெரிஞ்ச காலை விடுவாங்களா? ஸ்ரீஜா கையில விக்ரம் மோதிரம் போட்டா அந்த ஆபீசர் எங்க கையில விலங்கு தான் போடுவாரு. அதெல்லாம் சரியா வராது. ஸ்ரீஜா, நீ மட்டும் இது ஒத்துக்காதமா, பெரிய ரிஸ்க்குமா. இல்ல, அந்த பிரீத்தி வீட்டை விட்டு போகணும்னா அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இந்த நிச்சயம் இவங்க சொல்ற மாதிரி நடந்தே ஆகணும். ஸ்ரீஜா, பிரீத்தி இந்த வீட்டை விட்டு போறாளோ இல்லையோ, நம்ம ஜெயிலுக்கு போறது மட்டும் உறுதி. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும். அதே மாதிரி அந்த ஆபீசரை வெளியில அனுப்ப நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பா நடத்திடலாம். நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. நாங்களா? ஏன் பயப்படுறீங்க? நான் சொல்றத அப்படியே போய் என் அம்மா கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதான். அது இல்லைங்க, போலீஸ பாத்துட்டேன்ல, அதான் பார்த்ததுல இருந்து கை காலெல்லாம் நடுக்குது. நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க.
அவ்வளவுதான் விஷயம். சொல்லிடுவீங்கல்ல? சரிங்க. சரி. அப்ப வாங்க. ம். வாயா. ஆமா இன்னைக்குதான். ஆமா. சரி வந்துடணும் நீங்க. ஓகே ஓகே ரைட். சரி சரி சரி. அம்மா நான் இதை திருப்பி கூப்பிடுறேன் உங்களை. சொல்லு என்னம்மா விஷயம்? அம்மா இவங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து சம்பந்தி. சரோஜா நீயே சொல்றீ? நானா? நான் எப்படி? நீங்களே சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அம்மா அது ஒண்ணு இல்லம்மா, அவங்க குல வழக்கப்படி நிச்சயம் பண்ணும்போது பொண்ணு முகத்தை மாப்பிள்ளை பார்க்க கூடாதாம். கைக்கு மோதிரம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் பொண்ணு மாப்பிள்ளை பாத்துக்கணுமா. அது எப்படி முடியும்? அது பூ போட்டு முகத்தை மூடிக்குவாங்களாம். ஓ, அதுக்கு நாம ஒத்துக்குவோமா மாட்டோமா, இல்ல நம்ம சொந்தக்காரங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு நம்ம கிட்ட கேட்க தயங்குறாங்க. ஆமா சம்பந்தி. இதுல என்னங்க இருக்கு? உங்க குல வழக்கப்படி என்ன நடத்தணுமோ அதை நடத்துங்க. அதான் சொன்னல, எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்குவாங்கன்னு. சரி வாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. பரவாயில்ல வரங்க. சரியா இருக்கா? ஓகே. ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஆபீசரு ஸ்ரீஜாவை பார்த்தா மட்டும் பிரச்சனை இல்ல, எங்களை பார்த்தா கூட பிரச்சனை தான். அதான் சும்மா சேஃப்டிக்கு. ஏதோ பண்ணி தொலைங்க. சந்திரிகா, பொண்ணுடைய அப்பா அம்மாவை கூப்பிடு, பார்க்கணுமா? சரிம்மா. சரி சரி. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, கோத்து விட கூப்பிடுறாங்களே. ஐயோ, அத முகத்தை பூ போட்டு மூடி இருக்கோம்ல, அப்புறம் சரி சரி வா. உட்காருங்க. இதுதான் பொண்ணோட அப்பா அம்மா. ஓ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எதுக்குமா இவங்க ரெண்டு பேரும் முகத்தை மூடி இருக்காங்க? ஆமா அதானே. ஏங்க, உங்க வழக்கப்படி பொண்ணுக்கு தானே முகத்தை மூடுவாங்க, நீங்க எதுக்குங்க ரெண்டு பேரும் முகத்தை மூடிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லைங்க, எங்க குல வழக்கப்படி குடும்பமே முகத்தை காட்ட மாட்டோம். ஓஹோ, இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. உங்க சொந்த ஊர் எது? நாங்க பாளையங்கோட்டைங்க. என்னது, பாளையங்கோட்டையா? பாளையங்கோட்டைன்னா அந்த பாளையங்கோட்டை இல்லைங்க, கோயம்புத்தூர் பாளையங்கோட்டை. கோயம்புத்தூர்ல அப்படி ஒரு ஊர் இருக்கான்னு? இருக்குங்க. சித்ரா ஏர்போர்ட்ல இருந்து உள்ள வந்தா சரவணம்பட்டியை தாண்டி கொஞ்சம் உள்ள வரணுங்க. நீங்க என் குரல் மாதிரி வேற யார் குரலையாச்சும் கேட்டிருப்பீங்க. இன்னும் சில பேரு என் குரலை சித் ஸ்ரீராம் குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கேட்ட வாய்ஸ் மாதிரி இருந்திருக்கும். இந்த குரல் மாடுலேஷன் எல்லாம் எங்கேயோ கேட்டிருக்கேனே.
உங்களை ஸ்ட்ரீஜா கூப்பிடுறா. இத வந்து மேல போயிட்டு சரி சரி. சந்திரிகா, அம்மா. ஸ்ரீஜா ரெடி ஆயிட்டாளா? அவ ரெடி ஆயிட்டாமா. என்ன விக்ரம் தான் கைய பிடிச்சு மேடைக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறா. விக்ரம் எங்க? அவங்கிட்ட சொல்லிட்டியா? அவன் இப்பதாம்மா ரெடி ஆயிட்டு இருக்கான். நீங்க போய் கொஞ்சம் சொல்லுங்கம்மா, அப்பதான் அவன் சீக்கிரமா ரெடி ஆவான். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிம்மா. வசந்த், நான் சொல்லுங்க. கொஞ்சம் பாத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு என்ன போர் அடிக்குதா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லம்மா, போயிட்டு வாங்க. விக்ரம், பாட்டி, டைம் ஆச்சுப்பா. பாட்டி நான் ரெடி தான் பாட்டி. ரெடி ஆயிட்டா வர வேண்டியதானப்பா. அப்புறம் வரும்போது ஸ்ரீஜாவை கையோட அழைச்சிட்டு வந்துருப்பா. நீ வந்து கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி அவ ரொம்ப ஆசையா இருக்கா. ரூம்ல வெயிட் பண்றா, கூட்டு வந்துரு. என்னப்பா? சரிங்க பாட்டி. சீக்கிரமா வந்துரு. விக்ரம், எல்லாரும் வந்துட்டாங்கப்பா, சீக்கிரம் வந்துருப்பா. சரிங்க பாட்டி. விக்ரம், டைம் ஆயிடுச்சு விக்ரம். என்ன விக்ரம், இவ்ளோ டல்லா இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம். உனக்கு அது ஞாபகம் இருக்குல்ல? ஓ, பிரீத்தியை கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்ப சோகமா இருக்கியா? என்ன விக்ரம், இதுக்கே இவ்வளவு வருத்தப்பட்டா? நமக்கு நிச்சயம் முடிஞ்ச உடனே உன் ஆசை பிரீத்திய உன் கையால, அதுவும் எனக்கு மோதிரம் போட போற இதே கையால பிரீத்திய வீட்டை விட்டு அனுப்பணுமே. அதுக்கு என்ன பண்ண போற? அந்த சென்டிமெண்ட்டை நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. விக்ரம், கொன்றுவேன். விக்ரம், அந்த ஸ்ரீஜா குடும்பத்து ஆளுங்க எல்லாரும் முகத்தை மூடிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா குல வழக்கப்படி அப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப மட்டும் பிரீத்தி நம்ம கூட இருந்திருந்தா பிரீத்தி முகத்தை மூடி அத்தை முன்னாடி இவதான் ஸ்ரீஜான்னு நிறுத்தி வச்சு ஈஸியா மோதிரத்தை போட்டிருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதையும் மாத்த முடியாது. எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். பாஸ்,
ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் பாட்டி சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பாமா? எனக்கு அந்த குடுப்பனை இல்லையா? நீ சொன்ன பொண்ணு பிரீத்தி இல்லையாமா? அம்மா, என்னால அவன் இல்லாம இருக்க முடியாதுமா. அவன் எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலம்மா. பிரீத்தி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்கம்மா. அம்மா, நான் பிரீத்தி கையில தாம்மா மோதிரம் போடணும். அதுக்கு நீ தாம்மா உதவணும். பிரீத்தியை என்கிட்ட சேர்த்து வச்சிருக்கம்மா. ஐயோ, அக்காக்கு போட்ட மாலை கீழே விழுந்துருச்சு. பிரீத்தி, 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 பாரு பிரீத்தி, பிரீத்தி எங்கே? பிரீத்தி, சீக்கிரம் விக்ரம், செஞ்சிருப்பா. பாத்து, பிரீத்தி, பிரீத்தி. பிரீத்தி, கண்ணை திறந்து பாரு பிரீத்தி. பிரீத்தி, பிரீத்தி, உனக்கு என்ன ஆச்சு பிரீத்தி? தண்ணி குடி. பிரீத்தி, பிரீத்தி, இங்க பாரு. பிரீத்தி, என்னாச்சுமா? உனக்கு என்னாச்சு பிரீத்தி? நான் என் ரூம்ல இருக்கும்போது ரூம் ஃபுல்லா ஸ்மோக் ஆயிடுச்சு விக்ரம். அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. கண் முழிச்சு பார்த்தா ஓ ரூம்ல இருக்கேன். கண்டிப்பா அந்த ஆண்டியோட வேலை தான் இருக்கும். விக்ரம், ஒரு நிமிஷம் இரு, அவசரப்படாத. விக்ரம், முதல்ல நம்ம நிச்சய வேலையை பாப்போம். நமக்கு நேரம் இல்லப்பா. ஆமா பாஸ், நமக்கு நிச்சயதார்த்தம் தான் முக்கியம். சரி, அந்த புடவை எடு. என்னங்க பாஸ்? இந்த புடவை கட்டிட்டு. எதுக்கு விக்ரம்? அதுவும் நிச்சய புடவை மாதிரி இருக்கு. என்ன பண்ண போற? பாட்டி முன்னாடி உனக்கும் எனக்கும் தான் நிச்சயம் நடக்க போகுது. எல்லாரும் முன்னாடியும் நான் உன் கையில தான் மோதிரம் போட போறேன். வேண்டாம் விக்ரம், அஞ்சனா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. பிரீத்தி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?
நான் உன் கையில மோதிரம் போடும்போது கண்டிப்பா பாட்டி வருத்தப்பட மாட்டாங்க, சந்தோஷம் தான் படுவாங்க. அஞ்சனா அம்மாவை ஏமாத்துறது தப்பு விக்ரம். பிரீத்தி, நான் பாட்டியை ஏமாத்தி உன் கழுத்துல என்ன தாலியா கட்ட போறேன்? வெறும் மோதிரம் தானே போடுறேன். தயவு செஞ்சு ஒத்துக்கோ பிரீத்தி. பிரீத்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொல்றத கேளு. அப்படி இல்லைனா நம்ம இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியாது. ப்ளீஸ். பிரீத்தி, இங்க நிறைய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. நீ இதுக்கு மட்டும் ஓகே சொல்லு பிரீத்தி. மேடம் ஓகே சொல்லுங்க மேடம். சரி. இந்த பிரீத்தி,